நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஜண்டு பாம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இங்க் பாக்ஸ்லாம் கூட இந்த ஷேப்பில் தானே இருக்கும், கார்ட்போர்டில் வர இங்க் பாக்ஸ். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வேறு எதனா இந்த ஷேப்பில் இருக்க இங்க் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்து இந்த பாக்ஸோட மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதோட பாடியோட மெஷர்மெண்ட் ஃபஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் கீழே ஃபோல்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கேல் அண்ட் பென்சில் வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பர் இந்த பாக்ஸ்க்கு கரெக்டாக ஃபிட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இங்கே கீழே இருக்கு இல்லையா, நம்ம லைன் ட்ரா பண்ணியிருப்போம், பாடியை விட்டுட்டு கீழெல்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்லையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேப்பர் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஷார்ப்னர் இருக்கு இல்லையா, ஷார்ப்னரோட அந்த ஹோல் அப்புறம் அதை சுற்றி இருக்கிற இடம் அது மற்றும் பென்சிலில் சும்மா ரஃபாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷார்ப்னர் அண்ட் கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு காமிச்சாலே உங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி டைட்லேயே ரோசஸ் போட்டிருந்தோம் இல்லையா, இன்னும் அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு இமெயில் வந்துருந்துச்சு. ஸோ தீப்தி நான் செஞ்ச மாதிரி பிங்க் கலரில் ஒரு ரோஸ் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது தீப்தி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்து அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே தெரிகிற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நீங்கள் அனுப்புனீங்கன்னா நம்ம சேனலில் வர நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவும் வரும். ஓகே, நம்ம இப்போ இந்த சைடில் இருக்க கார்ட்போர்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ப்னரை நான் எதை வச்சு ஒட்டினேன்னு சொல்கிறேன். நான் வந்து ஃபெவிக்விக் வச்சு தான் ஒட்டினேன். நீங்கள் வந்து ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஓப்பன் பண்ணுற ஃப்ளிப்பையும் நம்ம டைட்டாக க்ளூ பண்ணிடலாம். நம்ம வந்து ஷார்ப்னர் பாக்ஸ் தான் வந்து செஞ்சிட்ருக்கோம், கார்ட்போர்ட் ஷார்ப்னர் பாக்ஸ். ஸோ நம்ம ஷார்ப் பண்ணும்போது அதில் வர டஸ்டெல்லாம் அங்கங்கே பறந்து போயிடும் அண்ட் வந்து க்ளீனாகவும் இருக்காது. ஸோ நம்ம இந்த பாக்ஸில் ஷார்ப் பண்ணோன்னா உள்ளே எல்லா டஸ்ட்டும் போயிடும் அண்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 days ஒன்ஸ் வந்து நம்ம பின்னாடி பக்கத்துலேருந்து ஓப்பன் பண்ணி டஸ்ட்பினில் கொட்டிட்டு இந்த பாக்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி மெஷர் பண்ண பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பரில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பேஸ்ட் பண்ணிடலாம். ஈவனாக நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்சு க்ளூ அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து அங்கங்கே லைனாக தெரியும் பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா. நீங்கள் நிறைய வீடியோவில் மேட்ச் பாக்ஸ் வச்சு ஷார்ப்னர் பாக்ஸ் செய்கிறத பார்த்துருப்பீங்க. பட் இந்த டைம் நம்ம வந்து ஜண்டு பாம் பாக்ஸ் வச்சு ஷார்ப்னர் பாக்ஸ் செஞ்சுருக்கோம். இது ஒரு நியூ ஐடியாவாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேயும் வந்து ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டுட்டு 3 சைட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஒரு சைடாக கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ அந்த 3 சைடையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த சைட் பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த சைடில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம விட்டுருக்கோம். ஒரு சைட் தானே பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்க பேப்பர் மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். மற்ற பேப்பர்லாம் பேஸ்ட் பண்ணிட்டோன்னா டஸ்ட்டை நம்மளால் வெளியே எடுக்க முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா 3 சைட்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இப்படி ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் திறக்க முடியாது. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து பாக்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பேப்பரில் எனக்கு பிடிச்ச 4 கார்ட்டூன் கேரக்டர்ஸை நான் ட்ரா பண்ணி கலர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஹலோ கிட்டி, டோரியமான், ஆங்க்ரி பேர்ட் அண்ட் ஆல் டைம் ஃபேவரட் ஷின்சானையும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 4 கேரக்டர்ஸையும் நம்ம 4 சைட்ஸ் ஆஃப் த கார்ட்போர்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை க்ளூ பண்ணுறதுக்கும் நம்ம பெயிண்ட் ப்ரஷ் வச்சு க்ளீனாக ஈவனாக அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா தான் ஒட்டணும். இல்லைனா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே லைனாக தெரியும். உங்களுக்கு இந்த 4 கேரக்டர்ஸில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ 4 கேரக்டர்ஸையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு நான் வந்து பார்டர் ட்ரா பண்ணிக்கிறேன். டாப் பாட்டம் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்டர் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு எதனா இதில் ஹார்ட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம், இல்லைனா கிளிட்டர் ஷீட்டில் எதனா ட்ரா பண்ணி ஒட்டலாம். எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஸ்கெட்ச்லேயே கூட ஃப்ளவராக நீங்கள் ட்ரா பண்ணலாம். நான் சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் போட்டு விட்டுட்டேன். இப்போ டாப் ஆஃப் த பாக்ஸில் நம்ம ஷார்ப்னர் பேஸ்ட் பண்ணி ஒரு ஹோல் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த ஹோலை சுற்றி வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரி வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் பென்சில் வச்சு ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹோல் சுற்றி நீங்கள் வந்து மண்டல ஆர்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம். எல்லாமே உங்களை பொறுத்து தான் இருக்குது. நிறைய டிசைன்ஸ் இந்த பாக்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க ஸ்பேஸில் போடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் நான் வந்து சிம்பிளாக ட்ரா பண்ணிவிட்டேன். இதுவும் நம்ம ஸ்கெட்ச் பென் வச்சு அவுட்லைன் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவருக்குள்ளே யூஸ்வலாக கலர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நான் டீட்டெயில் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ரெட் கலர் பென்சில் வச்சு ஃபுல்லாக கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இந்த மாதிரி டீட்டெயில் பண்ணலாம். அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் பாட்டமில் நம்ம எதுவுமே டிசைன் பண்ணலன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து மண்டல ஆர்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட நேம் எழுதிக்கலாம், இல்லை கோட்ஸ் எழுதலாம். நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய டிசைன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல போடலாம். எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவுக்கு எதனா ஐடியா தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோவை அப்படியே பாஸ் போட்டுட்டு கீழே போயிட்டு கமெண்ட்ஸில் உங்களுக்கு தோன்ற சேலஞ்சஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே எடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக செய்வேன். ஸோ மறக்காமல் எதனா சேலஞ்சஸ் கொடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஷார்ப்னர் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளண்ட்டான கலர் பென்சிலை நம்ம இந்த ஷார்ப்னர் பாக்ஸ் வச்சு ஷார்ப் பண்ணி பார்க்கலாம். நீங்களே பார்த்துங்க முன்னாடி எவ்வளோ பிளண்ட்டாக இருந்துச்சுட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஷார்ப்பாக இருக்குது. இந்த ஷார்ப்னர் பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. டாட்டா, பாய் பாய்.